फ़ाऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானா. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சிறப்பான நம்முடைய இந்த பகுதியில் அல்லாஹு தன் கருணையால் அடிக்கடி உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை கொடுக்குறான். சிரமங்களுக்கு மத்தியிலேயே பயணம் அமைந்தாலும் சில பேருக்கு சந்தோஷம் கொடுக்குறோங்கிற நினைக்கிற போது சிரமம் நீங்கிறது. இப்போ நம்ம வருவதால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா அந்த சிரமம் காணாமல் போயிடுது. ஹைர், அல்லாஹ் இந்த சந்திப்பை சொர்க்க முறையிலும் தொடர செய்வானா. சங்கை மிக்கவர்களே, அல்லாஹுடைய ஒரு பெரிய அருள், அவனுடைய நினைவில் நாம் இருக்க வேண்டும். அவன் யாரையெல்லாம் சந்தோஷப்படுவானோ அவர்களோடும் நமக்கு நேசம் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாவிலே ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. உன்னுடைய நேசம் எனக்கு வேணும், உன்னை நேசிப்பவர்களின் நேசமும் எனக்கு வேணும். அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வேணுங்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ்வை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களோடும் நமக்கு பிரியம் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுறீங்கன்னா உங்களோட நாம் பிரியப்படுறதும் மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ்வின் நேசமும் அவனை நேசிப்பவர்களின் நேசமும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. எனவே நமது சிந்தனை அப்படி இருக்கும். இன்றைக்கெல்லாம் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போராட்டமாகவே பல பேர் எடுத்துக்கிட்டாங்க. காலையில் வந்தால் இரவு, இரவு வந்தால் பகல், இரவு வரும்போது ஏதோ கொஞ்சம் தூங்கிடுறோம், பகல் வந்தால் விழிக்கிறோம், ஏதோ ஒரு பற்றி கவலைப்படுறோம், ஏதாவது ஒரு சிந்தனை. இப்படி நம்முடைய நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு திருப்தி இல்லாமலேயே கழிஞ்சு போயிட்டே இருக்கு. நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையை கேட்டான்னா ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும், ஏதோ ராத்திரி வந்தால் பகல், பகல் வந்தால் ராத்திரி, அப்படி போகுது இல்லை. நான் சொல்வேன், ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசித்து வாழ வேண்டும். ஒவ்வொரு பகலும் நமக்கு சந்தோஷம் அளிக்க வேண்டும், ஒவ்வொரு இரவும் நமக்கு திருப்தி அளிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எப்போ ராத்திரி வருதுன்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. ஏன் அப்படி இருந்தாங்க? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகளை பற்றி எழுதுவாங்க. ருஹ்பானுன் பில்லைல் ஓ ஃபுர்சானுன் பின்னஹார். பகலெல்லாம் தங்களுடைய உழைப்பும் மார்க்கமும் மார்க்கத்தினுடைய சேவைகளுக்காக நேரத்தை கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய வீரர்களாக இருந்தாங்க. ஃபுர்சான் சொன்னாலே குதிரை வீரர்கள். எல்லா வகையிலும் தன்னை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிற பகல் வாழ்க்கை, குடும்பம், சம்பாத்தியம், வருமானம். இதில் ராத்திரி வந்தால் ருஹ்பானுன் பில்லைல், ராத்திரி அவர்கள் துறவி ஆகிடுவாங்களாம். இரவெல்லாம் துறவி, ராத்திரி எல்லாம் அல்லாஹ்வோடு நேரத்தை கொடுத்துருவாங்க. பகலில் மக்களோடு, வியாபாரத்தோடு, தொழிலோடு நேரம். அப்படின்னா அவங்களுக்கு பகலை எதிர்பார்ப்பாங்க. எப்போ பகல் வரும், குடும்பத்துக்கு நல்ல சூழ்நிலை உண்டாக்கணும். அப்போ இரவு எப்போ இரவு வரும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த. இப்போ நமக்கு எந்த ஒன்றையும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஏதோ பகல், ஏதோ இரவு, இப்படி போகுது. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்வதெல்லாம் நம்முடைய இரவு ஏதோ பகல் ஏதோ என்றெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு பகலையும் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்? அந்த பகலில் நான் வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும்.
எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு பொறுத்தே இல்லை. லைஃபு பூரா கவலை தான் படணும். கவலைப்பட்டால் லைஃப் பூரா கவலை தானே. சில பேர் பார்த்திங்கன்னா எதையாவது சிந்திச்சுட்டே இருப்பாங்க, லைஃப் பூரா சிந்திச்சுட்டே தான் இருக்காங்க. சில பேர் சிந்தனையில் புத்தியை கூட மங்க விட்டுருக்காங்க. சில பேர் கவலையில் தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. கவலையில் அழித்தவர்கள் சிந்தனையில் புத்தியை மங்க விட்டவங்க, ரெண்டையும் தாண்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்தவங்க எப்போவுமே நஷ்டப்படலை. அல்லாஹ்வுடைய பிரியம் என்னான்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நீ ரசனையாக இருக்க வேண்டும். அவனை பற்றி குர்ஆனில் சொல்கிறான் ஒரு அருமையான வசனம். அல்லாஹ் இப்போ என்ன செய்கிறான், அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ் ரொம்ப பிஸியாக இருக்கிறான்னு சொல்கிறான். ஷான்னா ஒவ்வொரு நாளும் அவன் வேலையில் இருக்கிறான். என்ன வேலை? உங்களை இயக்கணும், என்னை இயக்கணும், உங்கள் தேவையை கொடுக்கணும், என் தேவையை கொடுக்கணும், உலகத்தில் பிரச்சனை பண்ணுறவங்கள தடுக்கணும், எல்லாம் அல்லாஹ் செய்துட்ருக்கிறான். எனக்கு 2 பிள்ளையை வச்சு மேய்ச்சி அடைக்க முடியல. ஒரு அம்மா ஊருக்கு வந்தாங்க, அதற்கு பையத்து கொடுங்கன்னாங்க. ஏம்மா சின்ன வயசு தானம்மா, சின்ன வயசு தான். அந்த அம்மாவுக்கு 30 வயசு 32 வயசு ஆச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, 2-3 பிள்ளைங்க, அதற்கு 3 பிள்ளைகள் படாத பாடுபடுத்துருங்க, டென்ஷன் ஆகுது காலை முழிச்சா. ராத்திரி வந்தால் என் புருஷன் டென்ஷன் படுத்துகிறாரு. பகல் வந்தால் பிள்ளைங்க டென்ஷன், இரவு வந்தால் புருஷன் டென்ஷன். அவர் ராத்திரி கடையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் படாத பாடுபடுத்திடுறார். அது செய்தியா இது செய்தியா, ஆக டோட்டலாக நான் டென்ஷனாக இருக்கேன், என் டென்ஷனை குறைக்கணுன்னா பையத்தானா நடக்கும்னு சொன்னாங்க. பையத்தை கொடுங்க. அந்த அம்மா பையத்தை கேட்குது 30 வயசில். அது சொல்கிற காரணம் 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் டென்ஷன். காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து ஒரே சண்டை, வீட்டில் அடி தடி. அப்போ அந்த டென்ஷன் எனக்கு கூடி இருக்குது. கணவனாவது என்ன புரிஞ்சு நடக்கிறாரா? இல்லை, அவரும் படாத பாடுபடுத்துகிறார். எல்லா வீட்லேயும் இதான் நடக்குது. எல்லா வீட்லேயும் பிள்ளைகளை கொண்டு சிரமப்படக்கூடிய மனைவிக்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் கணவன் இருக்க வேண்டும். ஆனால் கணவனும் சேர்ந்து மனைவியை டென்ஷன் படுத்தினா அந்த அம்மா என்ன பண்ணும்? நிறைய வீட்டினுடைய நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மனைவியர்களை சந்தோஷப்படுத்துங்கள் நாங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம நிம்மதியாக வாழணும்னா, அல்லாஹ்வுடைய அருளை பெற்று வாழணும்னு சொன்னால், நம்ம குடும்பத்தில் எப்போதுமே நம்மை கொண்டு திருப்திப்படுற இடத்துல நாம் நடக்கணும். என்னை பற்றி கேட்டால் என் மனைவி நல்ல கணவன் சொல்லணும், என் பிள்ளைங்க நல்ல தகப்பன்னு சொல்லணும். அதுதான் பெரிய வாழ்க்கை. அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்துச்சு. பகலெல்லாம் டென்ஷன், பிள்ளைங்களுடைய டென்ஷன், இரவெல்லாம் வீட்டுக்காரருடைய டென்ஷன். காலையிலேருந்து ராத்திரி வந்துட்டால் அவருக்கு சும்மா இருக்கிறது இல்லை. ஏன் அந்த பையனை அப்படி அனுப்புனேன், டிஃபன் கொடுத்து அனுப்புனேன், அதை செய்தியா எதை செய்தியா, எதையாவது ஒன்று கேட்குறார். ஆனால் எந்த வேலையும் அவர் செய்கிறதில்லை. சீதை மகான்மார் இருக்கிறாரு, ஒரு வேலையும் செய்கிறதில்லை. நீங்கள் என்னையெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து காலையில் கூப்பிட்டீங்கன்னா நிறைய நேரத்தை நான் பதில் சொல்ல மாட்டேன். சுபு தொல்ட்டு என்னை சந்திக்க டைம் கேட்பாங்க, கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன்னா, சுபு தொல்ட்டு நான் சமையல் கேட்டில் கிடக்கிற சாமான்லாம் பூசிட்டு நிற்பேன், டீ போடுவேன். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க, எங்கள் வீட்டம்மா அரிசி அடுப்பில் போட்டாங்கன்னா நான் கறியை சமைச்சிட்டு நிற்பேன். மிகப்பெல்லாம் இல்லை, நான் பொய் சொல்கிறதே இல்லை. இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன். என்ன காரணம்? பிள்ளைங்களுடைய மொத்த காரியங்களில் நான் பங்கெடுத்தேன், மனைவியின் சிரமத்தில் கூட்டாக நின்றேன், அல்லாஹ் கண்ணியமாக்கி வைத்தான். இதுதான் வாழ்க்கை. பொருள் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து விடுவீர்களேயானால், சிரமமே இல்லாமல் வாழ்ந்து விடுவீர்களேயானால் என்றைக்கு சந்தோஷத்தை பார்க்க முடியும்? சிரமத்துக்கு பின்னால் தான் சந்தோஷம், கஷ்டத்துக்கு பின்னால் தான் நிம்மதி. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், கஷ்டம் உங்களுக்கு வந்தால் பின்பு சந்தோஷத்தை தருவேன்கிறான். இன்பமும் துன்பமும் மாறி வரும். எல்லாம் ஒரே மாதிரி இன்பமாட்டே இருந்தோம்னா துன்பம் தெரியுமா? ஊரில் எல்லாருமே பணக்காரங்களாக இருந்துக்கிட்டால் யார் கடை வைக்கிறது, யார் வியாபாரம் பண்ணுவாங்க, யார் விவசாயத்துக்கு போவாங்க? ஒன்றும் நடக்காது. 4 பேர் விவசாயத்தில் போய் நின்று வேலை பார்த்து பயிரில் வெயிலில் நின்னாங்கன்னா, அவங்க நின்னால் தான் என் வேலை நடக்கும். எங்கிட்ட நிலம் இருக்குது, பயிர் இருக்குது, வரப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. உழைக்க ஆள் வேணும் இல்லை? எல்லாரையுமே எல்லாம் பணக்காரங்களை ஆக்கிறது இல்லை. ஏன் அப்படி ஆக்கிட்டாங்கன்னா, எல்லார்ட்டையும் நிலம்தான் இருக்கும், நிலத்தை உழுவுறதுக்கு ஒத்துருக்க மாட்டாங்க. எல்லாரும் முதலாளியாக இருப்பாங்க, தொழிலாளியாக ஒத்துருக்க மாட்டாங்க. 4 பேர் தொழிலாளியாக இருந்தால் தான் முதலாளிக்கு மதிப்பு. அல்லாஹ் குர்ஆனிலே அதை சொன்னால், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும்
உங்கள் வாழ்க்கையை நாம் பங்கு வைக்கிறோம், நீ ஏன் குறைப்படுறேன்னு கேட்குறான். வாழ்க்கையை பங்கு செய்கிற வேலை ஏன் வேலை, நீ குறைப்பட்டன்னா என்ன தானப்பா குறைப்படுறேங்கிறான். அது பெரிய மேட்ரு. அது வாழ்க்கை என்ன, நான் பங்கு வைக்கிறேன், மனைவியாக பங்கு வைக்கிறாங்க, கணவனாக பங்கு வைக்கிறார், அவர் பங்கு வைக்கிறாரா, இவர் பங்கு வைக்கிறாரா, அதிகாரி பங்கு வைக்கிறாரா, நீ ஏன் கோவப்படுறேன், அவன் நல்லா இருக்கான் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் பங்கு வச்சது நான், ஒவ்வொருடைய தகுதி பார்த்து பங்கு வைத்தேன்கிறான். ஒரு ரஃபானா பாலகும் போக்க பாலும் தரஜாத், ஒருத்தரை விட ஒருத்தரை மேலே உயர்த்தி வச்சிருக்கிறேன், மேலே உயர்த்தியவரை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற, உயர்த்தியது நான் அல்லவா என்றான் அல்லாஹ். அவரை உயர்த்தினது நான், உன்னை கீழே வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் நாளைக்கு உன்னை உயர்த்துவேங்கிறான். ஒருவரை உயர்த்தும் போது இன்னொருத்தர் கீழே தான் இருக்கணும், ரெண்டையும் நான் பொருந்தி கொள்ளணும். எனவே இங்கே நான் நேரம் ரொம்ப எடுக்கல, நான் அடுத்த பயணம் போகிற வழியில் ஒரு 5 நிமிஷம் பிள்ளைங்களை துவா செய்துட்டு போங்கன்னாங்க. எனக்கு தெரியும் வந்தால் 1 மணி நேரம் ஆகிடும். போன தடவை உங்கள் ஊர்லேருந்து திரும்புறதுக்குள்ளே பெரிய பாடாச்சு இல்லையா, போய் சேர முடியல, ரொம்ப நேரம் ஆகி போச்சு அஜித் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. ரொம்ப திருப்தியான நிலையை தான், சந்தோஷப்படுகிறேன். இங்கே ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் மார்க்கத்தோடும் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். எனவே அல்லாஹ் உங்களோடு என்னை ஆக்கி வைக்கிறான், தொடரும். ஆனால் ஒன்றை மட்டும் உங்களுக்கு நான் சபச்செய்தியாக சொல்கிறேன், அல்லாஹ்வை மாத்திரம் வருத்தப்படாதீர்கள், அல்லாஹ்வின் மீது கோபப்படாதீர்கள். அவன் என்ன செய்தாலும் அது நல்லதாக இருக்கும், அவன் என்ன செய்தாலும் நல்லதாக இருக்கும். நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம், நடக்கலைங்கிற போது கோபப்படுவதா? நினைச்சதெல்லாம் நடக்கணுங்கிறது இல்லை, நடக்கணும்னு கேட்கணும் அல்லாட்ட. அவன் எதை நடத்துகிறானோ அதான் நல்லதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு தெரியாது, நீ சிலதை கேட்டு இருப்பாய், அது கிடைத்தால் நீ நஷ்டமாயிடுவாய். ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். பள்ளிவாசலில் நபியினுடைய தோழர் ஒருத்தர் 24 ஹவர் பள்ளியில் இருந்தார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசல் புறா என்று பேர் வந்துச்சு. பள்ளிவாசல் புறா பார்த்துருக்கீங்களா? இந்த தைக்காக்கல்ல பள்ளிவாசல்களில் இது பூரா பெண்களுக்கு தானே உட்காருங்க சொல்லுவோம். பெண்களுக்குன்னு ஏதாச்சும் சொல்லுங்கிறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்தானே. நம்முடைய வீட்டு பெண்கள் எல்லா வகையிலும் அவங்களும் சேர்த்தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். பள்ளிவாசல் புறா அப்படின்னு அவருக்கு பேர் வந்துச்சு. பள்ளிவாசல் புறானா என்ன? அடிக்கடி போனால் இங்கே போனால் தைக்காக்கெல்லாம் போனீங்க பாருங்களேன், அங்கேருந்து அதை அப்படியே சுற்றும் திரும்ப அங்கே தான் வரும். மஸ்ஜித் நபவியில் போய் நீங்கள் மதீனாவில் பார்த்தீங்கன்னா புறாவை பார்க்கலாம். எல்லா புறாக்களுக்கு பண்டம் போடுவாங்க, சாப்பிட்டுட்டு அந்த புறா அங்கே தான் சுற்றி நிற்கும். மஸ்ஜித் நபி ரசூலுல்லாவுடைய ரவுலாவை சுற்றி நிற்கக்கூடிய புறாக்கள் இருக்குது, காபத்துல்லாவை சுற்றுற புறாக்கள் இருக்குது. அந்த புறாவெல்லாம் எவ்வளோ பாக்கியமான புறாக்கள், அந்த புறாவுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். காபாவை 1000 தடவை சுற்றிட்டு வருது அந்த புறா. அந்த நபித்தோழர் பள்ளிவாசலே இருந்தார். எந்த அளவுக்கு? எப்பவும் கரெக்டாக ஜமாத்து தொழுகை இபாதத்து, அதனால் அவருக்கு பேரே பள்ளிப்புறான்னு வந்துச்சு. அங்கேருந்து வெளியிலே போக மாட்டார், எங்கே போனாலும் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுவார். அப்படிப்பட்டவர் அவர் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ், இந்த வாழ்க்கை இப்படியே நான் இருக்கிறேனே, எனக்குன்னு ஒரு நிலை வெளியில் அந்தஸ்தாக போயிட்டு வர கொல்லா, துவா செய்யுங்க. என்ன துவா வேணும்பா? என்ன அல்லாஹ் பணக்காரன் ஆக்கணும் துவா செய்யுங்கன்னார். பெருமானார் சொன்னாங்க, டேஞ்சரான துவான்னாங்க. இந்த துவா ரொம்ப டேஞ்சர். இப்போ நீ பள்ளியில் இருக்கிற, வாங்க சொன்னால் உடனே பதில் சொல்கிற, உடனே தொழுகிற, ஒரு பெரிய வாய்ப்பு. நீ பணக்காரன் ஆகிட்டா பள்ளியில் இருக்க மாட்டப்பா, அது டேஞ்சர்னாங்க. இல்லை நாயகமே, அதெல்லாம் இருப்பேன், எனக்கு ஒரு துவா மட்டும் செய்திருங்க. பெருமானார் ரொம்ப விரும்பினாருன்னு துவா செய்தாங்க. அல்லாஹ் அவரை பணக்காரர் ஆக்கிட்டான். ஹமாமத்துல் மஸ்ஜித் பள்ளி புறாவாக இருந்தவர் பணக்காரர் ஆகிறார். அப்படியே திடீர்னு அப்படியே பள்ளியிலே இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் போகிறார், வீட்டுக்கு போகிறார், வர்றார். அப்படியே வசதி கூட கூட 5 வேளை தொழுகைக்கு வர்றது குறையுது. அப்புறம் வாரம் ஒரு நாள் ஜும்மாவுக்கு மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வந்தார். எங்கே போயிட்டார்? பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வரும் நிலை. அதை விட அவருடைய பொருளாதாரம் கூடி ஆட்டு மந்தைகள் எல்லாம் பெருக்கெடுக்க அவர் மலை அடிவாரத்தில் கொண்டு மந்தைகளை வளர்க்கப் போகிறார். ஜும்மாவுக்கும் வரல, அங்கேயே தொழுது கொள்கிறார். ஒரு காலகட்டம் சாபாக்களுக்கு செய்தி வருது, அவர் பெரிய பணக்காரர், ஆயிரக்கணக்கான ஆடுகள் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட போய் ஆட்டுக்கான ஜக்காத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன போது போய் கேட்டு போனால், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரியவனாக இருக்கிறேன், வளர்த்துருக்கிறேன், இதிலெல்லாம் நான் உங்களுக்கு ஜக்காத்தெல்லாம் தரமாட்டேன்ட்டாரான். ரொம்ப பெரிய நஷ்டத்துக்கு போகிறார். எவ்வளோ பெரிய நஷ்டம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு நாளைக்கு பல தடவை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இருந்தவர், பெருமானாரையே சந்தித்தவர், 5 வேளையும் பள்ளியிலே தொழுதவர், வசதிகளும் வாய்ப்புகளும் வந்தபோது பள்ளிவாசலை விட்டும் தூரம், வியாபாரம் அவரை எங்கேயோ கொண்டு போனது, அல்லாஹ் கொடுத்த பணத்திலிருந்து கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் போகிறார். அந்த சோதனை சாதாரண சோதனையா?
கடைசியில் கண்ணீர் வடிக்கிறார். ஆஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ் இப்போ ஒன்று வச்சிருக்கிற நிலை தான் நல்ல நிலை. இப்போ நம்ம அதான் நினைக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோமே, கொஞ்சம் மாறி இருக்கலாமே நினைக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிற நிலை நாம் நினைக்கிற நிலை விட அழகான நிலை. எனவே பெண்களுக்குமாக சேர்த்து சகோதரர் சொல்லிட்டாங்க, பெண்களுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கள். பெண்களை பொறுத்தவரையில் இப்போ அவங்க எதனால் சொல்கிறாங்கன்னா, நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டீங்களே, நாளைக்கு எங்களை பார்க்க சொல்லிவிடுவாங்களே, அவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் கணவன் எல்லாம் சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு மறைமுக நோக்கமும் இருக்கிறது. இருப்பினும் பெண்களை பொறுத்தவரையில் கணவனுடைய சந்தோஷம், பிள்ளைகளுடைய வளர்ப்பு, சொர்க்கமே கிடச்சிக்கணும். 2 விஷயத்தில் கரெக்டாக தொழுதுருங்க, கணவனை சந்தோஷப்படுத்துங்க. பிள்ளைகள் வளர்ப்பது உங்கள் கடமை, அழகாக வளர்த்து விடுங்கள். அல்லாவின் தொடர்பில் வளருங்கள். உங்கள் மடியில் அவர்கள் வளருகிற போது, உங்கள் மார்பகத்தில் அவர்கள் பால் அருந்துகிற போது ஈமானையும் சேர்த்து கொடுங்கள். எத்தனை சாலிஹீங்கள் உலகத்தில் வளர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், அவர்களாக வளரவில்லை, உயரவில்லை. நம்முடைய இமாம்கள், வலிமார்கள், நபிமார்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் வளர்வும் உயர்வும் அவர்களின் தாயின் அருமையான பண்புகளால் வளர்க்கப்பட்டார். ஒரு புள்ள தாயை தான் பின்பற்றும். தந்தை கூட நிறைய நேரம் தெரிய மாட்டார், அவர் வெளிநாட்டில் இருப்பார், எங்கோ போவார் வருவார். அதிக நேரம் பிள்ளை தாயோடு தான் இருக்கும். ஒரு தாய் பண்பாளராக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, குர்ஆனுடையவர்களாக இருக்க. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு குர்ஆனை ஓதி கொடுத்தது எங்கள் உம்மா தான். எங்கள் உம்மாட்ட தான் நான் ஆபா கற்றுக்கிட்டேன். யாசீன் எங்கள் உம்மா இடத்துலேருந்தே ஓதி பழக்கினேன். சுபு தொழுட்டு எங்கள் உம்மா யாசீன் ஓதுவாங்க, அவர்களுக்கு டீ போட்டு கொடுப்பேன். டீயை போட்டு கொடுத்து உம்மா கிட்டே இருந்தே அந்த யாசீனை கேட்டு கேட்டு யாசீன் மனப்பாடமாச்சு. என் தாயார் தான் என்னுடைய ஆசிரியர். இன்றைக்கி அவங்க இல்லை, அவங்க ஹஜ்ஜி செய்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்காக நான் ஹஜ்ஜி செய்தேன். அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா? அன்றைக்கு இரவே அவர்கள் என் கனவிலே வருகிறார்கள். காபத்துல்லாவில் எங்கள் உம்மா நிற்க பார்த்தேன். காபாவிலே நிற்கிறாங்க என் தாயார். அவங்களுக்காக நான் உம்ராவை செய்து ஹஜ்ஜை செய்து முடிக்கிறேன், அவங்க காபாவிலே நிற்பதாக நான் கனவு கண்டேன். அல்லாஹ் அங்கீகரித்தான். ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டு போனதுனால இன்றைக்கும் என் தாயாருக்கு நன்மை. எங்கேருந்து போகுது? இங்கேருந்து போகுது, இந்த ஊரில் இருந்து. இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, இங்கே பையத்தானாங்க, அவங்க திக்ரு செய்கிறாங்க, இந்த திக்ருடைய நன்மை எங்கள் உமாவுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு தாய் உருவாக்க வேண்டும். நீங்கள் தான் உருவாக்குறவர்கள். நல்ல பிள்ளைகளை, ஒழுக்கமுள்ளவர்களை என்ன ஹாஃபீஸ் ஆக்கிட்டாங்க, ஆலிமாக்கினாங்க. என்னுடைய தந்தை அதற்கு முழுக்க தோள் கொடுத்தார்கள். இன்றைக்கு அவங்க 2 பேரும் மன்னரையில் சுகமாக இருக்கிறாங்க. நீங்களும் ஆசைப்படணும். தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் எப்படி உருவாக்குவீர்களோ அப்படி உருவாகுவார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லாவை சொல்லி கொடுத்து வளருங்கள், குர்ஆனை ஓதி கொடுத்து வளருங்கள், ஒழுக்கத்தை சொல்லித்தாருங்கள். பிரச்சனையாக அல்லாட கேட்கணும்னு சொல்லி கொடுங்கள். அவங்க பிரச்சனையெல்லாம் கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லாட்ட கேட்டணும், அல்லாஹ் நான் பிரச்சனையில் இருக்கேன், நீக்கவேன்னு கேளுங்க. நாங்கள் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான், அதை விட நீங்கள் கேட்டால் முதல்ல கொடுத்துருவான். ஆண்கள் கேட்குறாங்க, பெண்கள் கேட்குறாங்க. பெண்கள் கேட்குற போது அல்லாஹ் முதவே கொடுத்துருவாங்கிறான். அந்தளவுக்கு. ஏன்னா அவங்க பலகீனமானவர்கள், உடனே அழுது விடுவார்கள். அந்த அழுகையில் தானே நாம் எல்லாம் இன்றைக்கி அவங்க கையில் மாட்டிக்கிட்டோம். விளங்குதா உங்களுக்கு? இப்போ நம்ம வீட்டிலலாம் ஏதாவது என்னம்மா அப்படின்னு கேட்டால் உடனே அழுதுருவாங்க. நம்ம அடுத்து ஒன்றும் இல்லைம்மா டீ போட்டு தர்றேன், நம்ம இறங்கிடுவோம். நம்மை இறக்குவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணீரை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண்கள் பலகீனமானவர்கள், நீங்களே பணிந்து போங்கன்னாங்க நம்மளை பார்த்து. ஏன்? அவங்க பலகீனம். பெண்களை அடக்கி ஆள நினைத்தவன் நல்ல கணவனே இல்லைன்னாங்க. அவங்கள நீங்கள் அடக்கணும்னு நினச்சா நீங்கள் நல்ல ஆள் இல்லை, அன்பு காட்டினால் நல்லவர்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். இப்போ நான் சொல்கிறது இது மீண்டும் ஆண்களையே சுத்துறதா இல்லை. தாய்மார்கள் சிந்திக்கணும், இவ்வளவு தூரம் உங்களை நபி அவர்கள் உயர்த்தி வைத்திருக்கிறார்கள், இவ்வளவு தூரம் அல்லாஹ் உங்களை மேம்படுத்தினான். நீங்கள் கேட்டால் உடனே கொடுக்குறான். நீங்கள் ஏன் கேட்கல? நான் கேட்குறேன், ஏன் அல்லாட்ட கேட்கல? நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டின் கதவை தட்டி தருவான். நீங்கள் கேட்கலையா அல்லாட்ட? எத்தனை பெண்கள் கண்ணீர் வடித்தீர்கள்? கணவனுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்கிற பெண்கள், கஷ்டம் தாங்காமல் கண்ணீர் வடிக்கிற பெண்கள், ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ் இடத்தில் கண்ணீர் வடித்து பாருங்கள், உங்கள் வீட்டினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான். அதனால் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாஹ் இடத்தில் கேட்பதற்கு தயக்கம் வேண்டாம். அல்லாஹ் எனக்கு கொடுத்துரும், நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் உயர்த்திடுவான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது. எல்லாம் அல்லாஹ்
அவன் எதையெல்லாம் நாவில் வெளிப்படுத்தினானோ வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. இங்கே இருக்கிற ஒருத்தரும் தொழுகை விட்டுறாதீங்க. 5 வேளை கரெக்டாக இருக்கணும். அல்லாஹ் அவன் பார்க்குறான், என் கடமையை அடியான் நிறைவேற்றுறான், என் அடியானின் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேங்கிறான். நீ தொழல, அவன் எப்படி உன்னை கண்டுக்கிடுவான்? நீ திக்ரு செய்யலை, உன்னை எப்படி அவன் கண்டுக்கிடுவான்? இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு பையத்து கொடுக்குறோன்னு வேறு ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வுடைய திக்ரை கொடுக்குறோம். நீங்கள் அதை செய்து வர வர அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டாகிடும். அதான் பையத்து. அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன், நெருக்கம். அந்த கனெக்ஷன் தான் எங்களுடைய வேலை. அல்லாஹ்வோடு உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அல்லாஹ்ட்ட கேட்க பழகிட்டீங்க, எந்த கவலையும் இருக்காது. நம்ம இளைஞர்களுக்கு சொல்கிறேன், வேலை இல்லையா, அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து பாருங்கள், உங்களை சந்தோஷப்படுத்துகிற இடத்துல கூட அல்லாஹ் நிப்பாட்டிடுவான். அவனை விட சக்தி உள்ளவர்கள் யார்? அல்லாஹ் விட சக்தி உள்ள ஆள் யார்? அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக, சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவிலிருந்து பாதுகாப்பானாக, ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, மிக உயர்ந்த வாழ்க்கையில் நாம் இருக்கச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு